மன்னார் அப்புக்குட்டி நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. என்னுடைய முதல் படம் கனவே கலையாதே, கேமராமேன் தங்கர் பச்சான். அடுத்து ஒரு அழகி பண்ணிட்டு சொல்ல மறந்த கதை பண்ணும்போது என் கூட இருக்க முடியுமாடா அப்படின்னு கேட்டார். நான் யோசித்தேன், சேரணும் நண்பருங்கிறதுனால கேட்டார். அப்போ போய் எல்லாரும் சேர்ந்து அந்த படம் வேலை செஞ்சோம். அந்த படத்தில் தான் நான் அப்புக்குட்டியை சந்திக்கிறேன். ஒரு காட்சி ஹோட்டலில் அவர் வேலை செஞ்சு, அதாவது மாமனார் வீட்டில் வந்து இருப்பார், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அங்கே இருக்க முடியாமல் அப்போ அவர் வேலைக்காக நிறைய இடத்துக்கு எழுதி போட்டுக்கிட்டு இருப்பார். அதை கொண்டு போய் போஸ்ட் பண்ணுற வேலை அந்த படத்தில் நடித்த சர்வராக வேலை செஞ்ச அப்புக்குட்டி அந்த கதாபாத்திரம் கொடுக்கும்போது, இந்த தடவையும் உங்களுக்கு வேலை கிடைக்கலையா சார் அப்படின்பாப்பில் அடுத்தது எழுதி கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு பாவமான பார்வை, சேரனுக்கே வந்து சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு சோகம் இருக்கும். அது பாவமாக பார்க்குற அந்த பார்வையை பார்த்துட்டு சரிங்க சார் அப்படின்னு போகல. உண்மையிலே அந்த அந்த ஷார்ட் எடுத்தோடனே நான் சிலிர்த்து அந்த அந்த சூழலே ரொம்ப ஒரு மாதிரி இதாச்சு. சேரன் பேசாமல் நின்றுட்டு இருந்தார். என்ன சார், ரொம்ப அற்புதமாக பண்ணான் சார் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், அவன் ரியாக்ஷன் என்னையே ஒரு மாதிரி ஆக்கிருச்சு அப்படின்னாரு சேரன். ஆக ஒரு சின்ன கதாபாத்திரம் செஞ்ச காலகட்டத்திலே தன்னுடைய இயல்பான நடிப்பில் ஒரு பெரிய ஒரு நெகிழ்வான பதிவை செஞ்சது அப்புக்குட்டி. இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க தமிழர்களுடைய கலையும் படைப்பும் வீரமும் தான் பேசப்பட்டு இருக்கு. நான் வந்து சமீபத்தில் லண்டன் போனப்ப, அடுத்த பட விஷயமா போனப்ப அங்கே பேசப்பட்டப்ப சொன்னது என்னன்னா, சில முக்கியமான படங்களை பற்றி மட்டும் நிறைய பேசினாங்க. அதில் ஒரு படம் வாகை சூடவா, இன்னொரு படம் அழகர் சாமியின் குதிரை. ஆக இந்த படைப்பு பேசப்பட்டதுக்கு காரணம், அது ரெண்டுமே வந்து வாழ்க்கையை சொல்லிச்சு, வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை சொல்லிச்சு. ஆக இன்னைக்கு நம்மளுடைய படைப்புகள் எல்லா இடத்துலையும் பேசப்படுது. கூடவே நம்மளுடைய வீரமும் இன்னைக்கு தமிழர்களை பற்றின பேச்சும் தான் உலகம் முழுக்க இருக்கு. ஒரே ஒரு அதாவது அதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய கலையை, நம்மளுடைய கலாச்சாரத்தை இதெல்லாம் பதிவு பண்ணுறது தான் அது காரணம். ஆக இன்னைக்கு வந்து ஏன் உலகம் முழுக்க தமிழர்களை பேசுகிறாங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம், இந்த இடத்துல அதை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அண்ணன் பிரபாகரன் அவர்கள். ஏன் பேசுகிறாங்கன்னா, உலக நாடுகள்லாம் எதிர்த்து வாக்களித்த பல நாடுகள் இன்னைக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்குன்னா, அதுக்கு ஒரே ஒரு சின்ன நிகழ்வு மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறலாம்னு நினைக்கிறேன். இறுதிக்கட்ட அந்த சண்டையில், அதாவது ஆயுத குண்டுகளை வீசி கொத்து கொத்தா கொல்லும் போது, அப்படியே குவியல் குவியலாக கிடக்கும்போது, இறுதி கட்டத்தில் சில முடிவுகளில் அண்ணன் பிரபாகரன் எடுக்கிறாரு. அப்போ வந்து தன் உயிருக்கு உயிராக எல்லா நிலையிலும் தன் கூடவே நின்ன தன்னுடைய மனைவியை அழைக்கிறாரு. அந்த சூழல் எங்கே பார்த்தாலும் குண்டு வெடித்து சிதறிக்கிட்டு இருக்கிற அந்த சூழல், அப்போ அழைச்சி அவங்க வந்து நிற்கிறாங்க. அந்த பார்வை, அவங்க ரெண்டு பேரும் பிரிய போகிறாங்கங்கிறது, அதை எப்படி சொல்கிறதுன்னு அவருக்கு தெரியல. ஆனாலும் அந்த சூழல், அந்த இடத்த விட்டு போகணும். அப்போ மதிவதனிட்ட சொல்கிறாரு, நான் இந்த இடத்த விட்டு புறப்படுறேன், உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது, நம்ம மறுபடியும் சந்திப்போமா தெரியாது, இறுதி வரைக்கும் சந்திக்காமலே கூட போகலாம். உன்னுடைய பாதுகாப்புக்காக ஆரம்பத்தில் உனக்கு உன் கையில் துப்பாக்கியை கொடுத்தேன், பயிற்சி கொடுத்தேன். அதன் பிறகு ஒரு கட்டத்தில் உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரும்னா உன் உயிரை மாய்ச்சிக்கிறதுக்காக சைனைடு குப்பி கொடுத்தேன். ஆனால் இது ரெண்டும் இனிமேல் உனக்கு தேவைப்படாது, இனி உங்ககிட்ட இருக்க வேண்டிய பொருள் இதுதான் அப்படின்னு ஒரு சின்ன ஜாக்கெட் ஒன்று எடுத்து கொடுக்குறாரு. அது சூசைட் பாம் ஜாக்கெட். அவர் சொல்கிறாரு, எதிரி கையில் உன் உடல் கிடைச்சாலும் கூட, பிரபாகரன் மனைவிங்கிறதுனாலே உன்னுடைய உடலை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எதிரி என்ன வேணாலும் செய்வான். அதனால் உனக்கு ஆபத்து வரும் சூழலில், உன்னால் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற சூழலில் இந்த ஜாக்கெட் பாம்பை கட்டிக்கிட்டு அதை ஒன்றையே வெடித்து சிதறடிச்சுக்க அப்படிங்கிறார். அப்படி கொடுத்த உடனே அதை வாங்கிக்கிறாங்க. அவங்க வாங்கி சில நொடிகள் பார்த்துட்டு திரும்ப அவர்கிட்ட நீட்டுறாங்க. இதுவரைக்கும் அவர் சொல்லுக்கும் செயலுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்காத அந்த போராளி மனைவி நீட்டும் போது அவருக்கு அதிர்ச்சியாக இருக்கு. அவங்க சொல்கிறாங்க, இதை நீங்களே எனக்கு கட்டி விடுங்க,
அவரும் உட்காந்து பொறுமையா கட்டி விடுறாரு. கட்டி விட்டு எந்திரிச்சு பிரிய போற அந்த கணங்கள், சில நொடி பார்வைகள். அப்ப மதிவதனி சொன்னாங்களாம், நீங்க எனக்கு தாலி கட்டின நேரம் இருக்க, அந்த நேரத்தை விட இந்த கணத்தை நான் பெருமையா நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் எதுவும் நடந்தாலும் சரி, நம்ம மண்ணு விடுதலை அடையணும், நம்மளுடைய லட்சியம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த இடத்தை விட்டு போனாராம். ஆக பிரபாகரன் அவர்கள் கலை மேலையும் கலாச்சாரத்தின் மேலையும் வாழ்க்கை மேலையும் அவர் வச்ச பற்று இறுதி வரைக்கும் தன் மனைவி, தனக்கு, தன் மனைவிக்கு, தன் பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும் சரி நம்ம மண்ணு நல்லா இருக்கணும்னு நினைச்சவர் அவர். அதுபோல அதனாலதான் இன்னைக்கு உலகம் முழுக்க அவர் பேசப்படுறாரு. அதுபோல உலகம் முழுக்க படைப்புகளும் பேசப்படணும்னா ஆத்மார்த்தமா செய்யற படைப்புகள்ல தான் இருக்கு. இந்த அரங்கம், இதுவும் கீழே இருக்கிற இந்த அரங்கமும் எத்தனையோ அழகழகான முகவெட்டுகளோட கூடிய நடிகர்களை தாங்கி மிக பிரம்மாண்டமான எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல, இந்த இடம் இன்னைக்கு புனிதமாயிருக்குன்னா மன்னார் பாடல் வெளியீட்டு விழாவில் தான்ன்றதை நான் பெருமையோட சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு இந்த கதை மேல பிடிப்பு இருந்தா இந்த 3 தயாரிப்பாளர்களும் வந்து இணைஞ்சு எவ்வளவு பெருமையோட எவ்வளவு நெகிழ்வோட இங்க பேசுறாங்க. ஆக இப்படிப்பட்ட படைப்புகள் உலகம் முழுக்க பேசப்படணும். இது பேசப்படும். குறிப்பா இந்த படைப்புல எத்தனையோ கலைஞர்கள், அந்த பாடல்கள் ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒளிப்பதிவு செஞ்ச அஜ்மல் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. ஆக இதுல வந்து தம்பிராமையா அவருடைய உதவியாளர் இந்த படத்தை பண்ணியிருக்காராம். ஆக தன் உதவியாளருக்காக 2 பாடலையும் எழுதி இந்த படத்துக்கு வசனமே எழுதி கொடுத்து, எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ இயக்குனர்கள் தேடி வந்து தன் உதவியாளர்கள் படம் பண்ண சில பேர் இருக்காங்க, வந்து கெடுத்துட்டு போற ஆளெல்லாம் உண்டு. நானே அனுபவிச்சிருக்கேன் அதெல்லாம். ஆக இன்னைக்கு வந்து அவரும் கூட இருந்து இந்த படைப்பை செஞ்சிருக்காங்க. அவருக்காகவே நான் மறுமுறை மைனா பார்த்தேன். ஏன்னா அந்த அழகான அந்த சின்ன சின்ன வெளிப்பாடு, நகைச்சுவை வெளிப்பாடு உள்ள அந்த முகம். ஆக இப்படி எல்லாரும் சேர்ந்து நிக்கிற இந்த படைப்பு உலகம் முழுக்க பேசப்படணும். இந்த கலைஞர்கள் உச்ச நிலைய பெரிய மரியாதை அடையணும். குறிப்பா பத்திரிகையாளர் சகோதரர்கள் நல்ல படம்னு அவங்க தெரிஞ்சுட்டா கைவிட மாட்டாங்க. இந்த படத்துக்கு அவங்க எல்லாம் செய்வாங்கன்னு நம்புறேன். வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி.